உன்னால எதிர்க்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, நீ உன்னோட பழைய உருவத்தோட உன்னோட வீட்டுக்கு திரும்பி போய் ஆகணும். அதுக்கு அந்த பிரின்சஸ கண்டுபிடிச்சே ஆகணும் இல்லையா? ஆமா. அழிச்சிட்டானா? அவனை கடலுக்கு அடியில அனுப்பிட்டோம். அதோட இப்ப அவன் தனியா இல்ல, மேஜர் மின்டும் கேப்டன் கேண்டியும் கூட இருக்காங்க. அவங்களுக்கும் மூளை வேலை செய்யலையா? என் ராயல் லைப்ரரியில இருக்கிற அத்தனை புத்தகத்தையும் நான் புரட்டி பார்த்துட்டேன். அதுல சுகர் பிளம் பிரின்சஸ பத்தி எந்த ஒரு வார்த்தையும் இல்ல. எனக்கு தெரியல, ஆனா அந்த ஐலாண்ட கண்டுபிடிக்க அவங்க வெறிய அலையறாங்க. அப்படி யாருமே இல்ல. நட்கிராக்கர் இந்த மாதிரி கட்டுக்கதைகளை நம்புனான்னா அவனோட முடிவு நிச்சயமா ரொம்ப சோகமா தான் இருக்கும். வெதர் ரொம்ப சரியில்லை, அதனால நாம திரும்பி போயிடுவோம். கொஞ்சம் இருங்க. இது ரொம்ப ஆபத்தானது. அந்த மர்மமான ஐலண்ட் இருக்கிற இடமே தெரியல. தவிர இங்க பனிக்கட்டிங்க உருங்க ஆரம்பிச்சா என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. மார்சபன் எதையோ பாத்திருக்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இது இயற்கையை ரசிக்கிற நேரம் இல்ல. பிரின்சஸ முதல்ல தேடுவோம். எனக்கு என்னவோ நட்கிராக்கர் இதுக்கு இன்சார்ஜா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா அவன் ஒரு வுட். நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா அதுக்கு அவன் தான் காரணம். நான் மட்டுமே அதுக்கு காரணம் இல்ல. ஒரு சுப்பீரியர் ஆபீசரை நம்பாம ஒரு மரக்கட்டைய நம்புறியா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீயும் வரியா? ஓ எஸ். கொண்டு போங்க. நோ. ஒரு நிமிஷம், அந்த பொண்ணு எங்க? பரவாயில்ல, அவனோட உதவி இல்லாம அவளால கையில விட்டு போக முடியாது. நான் இங்க வந்திருக்கவே கூடாதா? நான் ஏன் இன்னும் அந்த மேஜிக்கல் பிரின்சஸ கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்? நான் வீட்டுக்கே திரும்ப போயிடலாம். என் பொம்மைங்களோட ட்ரெஸ் எல்லாம் எனக்கு சரியா இருக்கும். என்ன நான் உளறிக்கிட்டு இருக்கேன்? நான் போக கூடாதா? என்னதான் அவங்க நம்பி இருக்காங்க? இந்த ஐலாண்டை விட்டு மட்டும் நான் வெளியே போயிட்டேனா? ஹலோ.